Taste the Daily. துறை வாரியாக நீங்க லஞ்சம் வாங்கிட்டு இருக்கீங்க. லஞ்சம் இல்லாத துறையே இல்ல. ஆனா அண்ணா திமுக ஆட்சியில துறை வாரியாக சாதனை படைத்து தேசிய அளவில் விருதுகளை பெற்றோம். உள்ளாட்சியில 140 விருது, போக்குவரத்து துறையில விருது, உணவுத்துறையில விருது, கூட்டுறவுத்துறையில விருது, சமூகத்துறையில விருது, மின்துறையில விருது, இப்படி துறை வாரியாக தேசிய அளவில் விருதுகளை பெற்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, உணவு தானிய உற்பத்தி வேளாண்மையில 5 ஆண்டு காலம் அதிக உற்பத்தியை பெருக்கி தேசிய அளவில் கிறிஸ்கரமான விருதை பெற்ற சரித்திரம் படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து 3 ஆண்டு காலம் நாங்கள் சாதனை படைச்சோம். இன்னைக்கு ஒரு 2 கையும் இல்லாத திண்டுக்கலை சேர்ந்த ஒருவர் எனக்கு கையை பொறுத்து வேண்டும் வந்தார். நான் விஜயபாஸ்கரை கூப்பிட்டு கேட்டேன், என்னப்பா 2 கை இல்லாத ஒருத்தர் வராரு, பொருத்த முடியுமான்னு. சரி, நாங்க டாக்டர் கேட்கறோம். அந்த தம்பி சொன்னாரு, இல்ல நாங்களாம் டாக்டர் பார்த்தோம், முதலமைச்சர் நினைச்சா எனக்கு 2 கையும் கொடுத்துடலான்னாரு. உடனே எங்களுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை அமைச்சு டாக்டர் டீமை போட்டு செக் பண்ணி 2 கையும் இல்லாத ஒருவருக்கு 2 கையும் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். மருத்துவத்துறையில் ஒரு சாதனை படைத்தோம். இப்போ உங்க ஆட்சியில கையோட போனா கை இல்லாத வரான், காலோட போனா கால் இல்லாத வரான், சளிக்கு ட்ரீட்மெண்ட் போனா நாய்க்கடி ஊசி போடுறான். இன்னைக்கு மருத்துவமனையில் மருந்தும் இல்ல, டாக்டரும் இல்ல, நர்ஸும் இல்ல. அப்படிப்பட்ட அவலங்கள் ஆட்சி தேவையா? நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யணும். 4 வருஷம் ஆகி போச்சு, இன்னும் கிடையாது. அப்புறம் அவருடைய மகன் உதயநிதி நீட் தேர்வு ரத்து செய்ய ரகசியம் இருக்குன்னாரு. கொண்டாந்து திருவாரூர் சொல்லப்பா ரகசியத்தை, திருவாரூர்ல சொல்லு ஒரு ரகசியத்தை என்னன்னு. அப்போ விடிய காலம் பிறகு நீட் தேர்வு கிட்டத்தட்ட கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் சொல்றாரு, எங்களால நீட் தேர்வு ஒன்றும் செய்ய முடியாது, நீதிமன்றத்தில். அப்ப நாங்க மட்டும் என்ன சொன்னோம்? அதையே நாங்களும் சொன்னோம், நீதிமன்ற தீர்ப்பில் இருக்கிறதால ஒன்னும் செய்ய முடியாது நாங்களும் சொன்னோம்ல. இன்னைக்கு 24 உயிர் அப்பாவி உயிரில் போய்விட்டது.